ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்க டெஃபினட்டாக அடுத்த கட்டம் என்ன அவங்களுக்கு லைஃப்ல ஃபைனான்சியலா அப்படின்னு யோசிக்கணும். நான் இன்னைக்கு இங்க இருக்கேன், 5 வருஷம் கழிச்சு எங்க இருப்பேன், 10 வருஷம் கழிச்சு எங்க இருப்பேன், 15 வருஷம் கழிச்சு எவ்வளவு தூரம் நான் போய் சேர்ந்திருப்பேன், 20 வருஷத்துல என்னுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் எட்டக்கூடிய இடம் என்ன, இந்த எண்ணங்கள் டெஃபினட்டா வரணும். அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருது, டைம் லைனும் தெரிஞ்சிருது. 5 வருஷம் இந்த இடம், 10 வருஷம் இந்த இடம், 15 வருஷம் இந்த இடம், 20 வருஷம் இந்த இடம்னு ஒவ்வொரு கால சூழலுக்கும் ஒரு டைம் லைனுக்கும் ஒரு மைல் ஸ்டோனை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அப்ப அதை நோக்கி நீங்க போக ஆரம்பிக்கிறீங்க. யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். இதுதான் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் மைல்ஸ்டோன்ஸ் 12 கொண்டு வந்ததே இந்த நபர்கள் இதை உணர வேண்டும் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு தான். ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹாபியா அவங்க பார்க்க கூடாது, சீரியஸா பார்க்கணுங்கிற காரணத்துக்காக தான். மூணாவது, இவங்கனால ஒரு இலக்கை நோக்கி வேகமாக போக முடியும், மற்றவர்களோட வேகமா போக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் அவங்களுக்கு தர்றதுக்கு தான்.